கனடாவின் சஸ்காட்செவன் மாகாணத்தில் சம்பவித்த கோர வீதி விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 22 வயது இசைக்கலைஞரான பீஷ்ம ராஜகுரு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். CFL காற்பந்தாட்ட வீரர் ஒருவர் தவறான திசையில் வாகனத்தை செலுத்தி மோதியதாலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த சனிக்கிழமை மாலை லம்ஸ்டன் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் சாஸ்கெட்செவன் ரஃப்ரைடர்ஸ் அணியின் தலைவரான ஜெய்டன் டால்கே ஓட்டி வந்த SUV வாகனம் எதிர் திசையில் தவறாக பயணித்து பீஷ்மாவின் வாகனம் மீது பலமாக மோதியுள்ளது. கனேடிய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காற்பந்தாட்ட வீரரின் வாகனத்திற்குள் மதுபானம் மற்றும் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட பீஷ்மா கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவராக கனடா சென்று அங்குள்ள ரெஜினா இசைக்குழுவில் ஒரு சிறந்த மிருதங்கம் மற்றும் ஆக்டோபேட் வாசிக்கும் இசைக்கலைஞராக பணியாற்றி வந்தார். அவரது மறைவை அடுத்து எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவிருந்த கார்பா இசை நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவர் தனது குடும்பத்தினரை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரிய கனவுகளோடு கனடா வந்தவர் என அவரது நண்பர்கள் கண்ணீரோடு தெரிவித்துள்ளனர். பீஷ்மாவின் உடலை இந்தியாவில் உள்ள அவரது பெற்றோரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நண்பர்கள் ஏற்பாடு செய்த கோஃபண்ட்மீ நிதி திரட்டல் மூலம் இதுவரை $77,000 மேல் நிதி திரட்டப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய வீரர் சம்பவத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் பணம் செலுத்தாமல் தப்பி சென்ற சம்பவத்துடனும் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.